திருப்பி வாசிங்க. 110 சங்கீதத்தை வாசிங்க. திருப்பி 2வது வசனத்தை வாசிங்க. சீயோனிலிருந்து உமது வல்லமையின் செங்கோலை அனுப்புவார். நீர் உம்முடைய சத்துருக்களின் நடுவே ஆளுகை செய்யும். நீர் உம்முடைய சத்துருக்களின் நடுவே ஆளுகை செய்யும். நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. நம்மளை ஏன் கர்த்தர் உயர்த்தி உட்கார வச்சிருக்கிறார்னா, கண்டிப்பாக ஆண்டவர் திருப்பி நமக்கு என்ன தரப்போறாரு? சத்துருக்களுக்கு நடுவே ஒரு ஆளுகை தரப்போகிறார். ஆனால் ஆளுகையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் என்ன செய்யணும்? அவர் மரித்து சிலுவை சுமந்து மரித்து உயிர்த்தெழுந்துதான் ஆளுகைக்கு வருகிறார். அதே மாதிரி உங்களுக்கும் எனக்கும் அப்படி ஒரு ரூட் இருக்கு. அப்படி ஒரு ரூட் இருக்கு. நிறைய பேர் என்ன சொல்றாங்க அந்த கடைசி காலத்துலன்னா, அவர் தான் எல்லா பாடுகளையும் சுமந்து தீர்த்துட்டாரு, நமக்கு என்ன கிடையாது? பாடுகளே கிடையாது, அதெல்லாம் இயேசு முடிச்சிட்டாரு, நமக்கு அப்படி ஒன்னே இல்லைன்றாங்க. வாசிங்க தீமோத்தேயுவின் புத்தகம் 2 தீமோத்தேயு 2:12 வாசிங்க பார்ப்போம். அவரோடு கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோடு கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோடு கூட ஆளுகையும் செய்வோம். அப்ப இது அப்படியே ஆப்போசிட்டா யோசிச்சு பாருங்க. அவரோடு கூட ஆளுகை செய்ய வேண்டுமானால் அவரோடு கூட பாடுகளையும் சகிக்கணும். பாடுகளை சகிக்காம என்ன வராது? ஆளுகை வராது. எதுக்கு உங்களை இது வரைக்கும் காத்து கொண்டிருக்க சொல்றார் தெரியுமா? நாம் கடந்து போக வேண்டிய பாதை ஒன்று இருக்கிறது. நாம் கிராஸ் பண்ண வேண்டிய பாடுகள் கொஞ்சம் இருக்குது. இயேசு தெளிவா சொன்னாரு, அவனவன் தன் தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வர கடவன். நான் சிலுவைக்கு போயிட்டேன், உங்களுக்கும் எனக்கு சிலுவை இல்லைன்னு சொல்லலை. நிறைய பேர் என்ன சொல்றாங்க? அவர் சிலுவைக்கு போயிட்டாரு, நமக்கு சிலுவை கிடையாது. நமக்குரிய சிலுவைன்னு ஒன்று இருக்குது. அதனால தான் பவுல் சொல்றாரு, என்னை நான் சிலுவையில் அறைந்திருக்கிறேன். அவங்களுக்குன்னு ஒரு பாடு இருக்குது. பாடுகள் இல்லாமல் ஆளுகை இல்லை. இங்க வசனமே சொல்லுது, உபத்திரவங்களுக்கு நடுவில் தான் கடந்து போகணுமா. இடுக்கடான வாசல் வழியே பிரவேசியுங்கள். சிலர் பிரசங்கத்துக்காக என்ன பண்றாங்க, அல்லது ஒரு உலக பிரகாரமான ஆசீர்வாதத்துக்காக அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீ என்ன அறிக்கை பண்றியோ அதாங்க கிடைக்கும், அதனால ஏன் பாடுன்னு சொல்ற, பாடுகளை நீ இருக்குன்னுலாம் சொல்லாத அப்படிங்கிறாங்க. பாடுகள் இருக்குன்னு பைபிள் சொல்லுதானே? அவரோடு கூட பாடு சகித்தோமானால் அவரோடு கூட ஆளுகையும் செய்வோம். பாடுகள்ல 2 வகை இருக்குது. பவுல் எழுதுவார் ரோமருக்கு எழுதும்போது, 2 வகையான பாடு இருக்குது. ஒன்று மாம்சத்தோடு ரத்தத்தோடு, பசியோ பஞ்சமோ பட்டயமோ நிர்வாணமோ நாசமோசமோ, மாம்சத்துக்குரியது. 2 எங்களுக்கு மாம்சத்தோடு ரத்தத்தோடும் அல்ல, வானமண்டலத்தின் பொல்லாத சரி ஸ்பிரிச்சுவல் பாடு. ஒன்று பிசிக்கல் இல்ல ஸ்பிரிச்சுவல், 2ல ஏதோ ஒன்று இருக்கும். பவுலுக்கு 2ம் இருந்துச்சு. ஒவ்வொருத்தருக்கும் ஏதாவது 2 இருக்கலாம், 1 இருக்கலாம், இந்த ஒன்று இருக்கலாம், அந்த ஒன்று இருக்கலாம். ஆனா கண்டிப்பா உண்டு. இடுக்கனான வாசல் வழி தான் பிரவேசிக்கணும். ஏதோ ஒன்று இருக்கும். ஸ்பிரிச்சுவலி நீ போராடிக்கிட்டு இருப்பீங்க, ஒரு பாவத்தை ஜெயிக்கிறதுக்கு. கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, மாம்சத்தின் இச்சை, இதெல்லாம் ஜெயிச்சு, அதில் பொருள் ஆசை, பணத்தாசை, இதெல்லாம் ஜெயிக்கிறதுக்கு போராடிக்கிட்டு இருப்பீங்க இல்லையா? நான் ஸ்பிரிச்சுவலி ஸ்ட்ராங்கா இருப்பேன், பார்த்தா பிசிக்கலி வீட்டில் பிரச்சனையா இருக்கும், சர்ச்சுக்கு போக விடாம தடுப்பாங்க, அடிப்பாங்க, உதப்பாங்க, அது நடக்கும். ஏதோ ஒன்று இருக்கும். இந்த பாடுகள் மத்தியில நீங்கள் ஜெயித்து வரும்போது அவரோடு கூட பாடு சகித்தோமானால் அவரோடு கூட ஆளுகையும் செய்வோம். அப்ப ஆண்டவர் நமக்கு ஆளுகை வச்சிருக்கிறார், ஆளுகை இல்லைன்னு சொல்லவே இல்லை. ஆனால் அந்த ஆளுகைக்கு முன்பாக சில காரியங்களை நாம் கடக்க வேண்டி இருக்கிறது. கடந்து வரும்போது தான் அந்த ஆளுகை நம் கையிலே வரும். வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரத்துல ஆளுகை செய்யறவங்களை பத்தி சொல்லப்பட்டிருக்கு. வாசிங்க 4வது வசனம் வாசிங்க. அன்றியும் நான் சிங்காசனங்களை கண்டேன், அவைகளின் மேல் உட்கார்ந்தார்கள், நியாய தீர்ப்பு கொடுக்கும்படி அவர்களுக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டது. இயேசுவை பற்றிய சாட்சி நிமித்தம் யார் உட்கார்ந்து நியாய தீர்ப்பு கொடுக்கறாங்கன்னு கவனிங்க. இயேசுவை பற்றிய சாட்சி நிமித்தமும் தேவனுடைய வசனத்தின் நிமித்தமும் சிறைசேதம் பண்ணப்பட்டவர்களுடைய ஆத்துமாக்களையும் மிருகத்தையாவது அசுரபத்தையாவது நாமத்தையாவது வணங்காதவர்களையும் நெற்றியில் தங்கள் இருந்தவர்களையும் கண்டேன். அவர்கள் உயிர்த்து கிறிஸ்துவுடனே கூட 1000 வருஷம் அரசாண்டார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? இவெல்லாம் யாருன்னு கேட்டீங்கன்னா, உபத்திரவப்பட்டவன் தான் அத்தனை பேரும். இங்க 1000 வருஷம் அரசாட்சி இயேசுவோடு கூட பண்றானே. இயேசு வரத பாசத்துல உட்கார்ந்து இருக்கிறாரு, அவர் சத்துருக்களை பாதபடியாக்க வரைக்கும் வெயிட் பண்றாரு, அவர் ஆளுகை செய்ய போறாரு. 2வது வசனம் 110 சொல்லுது. அவரோடு கூட ஆளுகை செய்ய போகிற அந்த கூட்டம் யாருன்னா, அவர் நிமித்தமாக இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தின் நிமித்தமும் தேவனுடைய வசனத்தின் நிமித்தமும் சிறைச்சேதம் பண்ணப்பட்டவருடைய ஆத்துமாக்கள். அது மட்டுமல்ல, அவரோடு கூட பாடு சகித்தவர்கள். இவங்க தான் ஆளுகையும் செய்ய முடியும். இது இல்லாமல் ஆளுகை வராது. ஏன் உங்களை ஆண்டவர் உபத்திரத்துக்கு நேரம் நடத்துறாரு? ஏன் என் வாழ்க்கையில பிரச்சனை? உபத்திரம் இல்லைன்னா இருக்கு. எதுக்கு உபத்திரவம்? நான் உபத்திரவப்பட்டது நல்லது, பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன். பவுல் சொல்றாரு, எனக்கு வெளிப்படுத்தப்பட்ட மேன்மை நிமித்தம் அல்ல, என் பாடுகளை குறித்து நான் மேன்மை பாராட்டுவேன். ஏன் தெரியுமா? அது என்னை பரலோகத்துக்கு கொண்டு போகிறது. நடுவில் சில பிரச்சனைகளை கர்த்தர் அனுமதிக்கிறார்.
நடுவில் சில போராட்டங்களை கர்த்தர் அனுமதிக்கிறார். காரணம், உன்னை ஆளுகை செய்ய வைப்பதற்காக. ஆமென். அப்படின்னா என்ன அர்த்தம்? உயிர்த்தெழுதலின் சாயலை நீங்கள் தரித்துக் கொண்டு அவரோடு கூட இருக்க வேண்டுமானால் முதலாவது வலது பார்சத்தில் காத்திருக்கிறது போல நீங்களும் நானும் காத்திருக்க வேண்டும். ஏன் காத்திருக்க வேண்டும்? ஒரு சில சத்துருக்களை கர்த்தர் உங்களுக்கு பாதபடியாக்கி போட போகிறார். அதுக்கு தான் கர்த்தர் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறார். பொறுமையா காத்திருங்க, அந்த சத்துருக்களை பாதபடியாக்கி போடுவார். சீக்கிரத்தில் சமாதானத்தின் தேவன் உங்களுக்கு அதை செய்வார். சாத்தானை உங்கள் கால்களுக்கு கீழே நசுக்குவார். கடைசியாக அப்படி காத்திருக்கிறவர்கள், உபத்திரவத்துக்கு நடுவில் கடந்து போகிறவர்கள், ஒரு நாள் அவரோடு கூட ஆளுகையும் செய்ய போகிறோம். ஆமென்.